ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம், நம்மளுடைய 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான சன்னிதானத்தில் இன்னைக்கு 38வதா நம்ம கோபர்கானில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ சாய்தாம் மந்திரை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த ஆலயத்தில் உள்ளுக்குள்ளே வந்தோன்னா லெஃப்ட் சைடில் மனோகாமனான்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான அதிசயமான புனிதமான வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரத்தோட மகிமை என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இங்கு வரக்கூடிய சாய் பக்தர்கள் இந்த ஆலயத்தில் வெளிப்பக்கம் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் இந்த புனிதமான கயிறுகள் விற்பாங்க. இந்த கயிறு வேப்ப மரத்தை சுற்றி கட்டிட்டு பாபாவிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க. அவங்களுடைய பிரார்த்தனையும் கூடிய விரைவில் நிறைவேறப்படுவது என்றது பக்தருடைய மாபெரும் நம்பிக்கையாக இருக்க சேரம். இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சங்களை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த ஆலயத்துக்கு குருஸ்தானத்துக்கு ஆப்போசிட்டில் பூனாவை சேர்ந்த துறவி சங்கர் மகாராஜாவுடைய ஒரு புனிதமான சன்னிதானம் இருக்குது. இந்த ஆலயம் நீங்கள் ஷிரடியிலிருந்து இந்த சாய்தாம் டெம்பிளுக்கு நீங்கள் வர மாரி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் நீங்கள் கடந்து கோபர்கான் ரயில் நிலையத்துக்கிட்ட வரணும். சரி, அதுவே நீங்கள் கோபர்கான் ரயில் நிலையத்திலேருந்து இந்த ஆலயத்துக்கு வரணும்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆலயத்துக்கிட்ட இருக்கிற துனிமாவை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சம் எல்லாமே பார்ப்போம். பாபாவுடைய எல்லா புனிதமான சன்னிதானத்திலும் துனிமா கண்டிப்பாக இருக்காங்க. ஏன்னா துணியிலிருந்து வர தூய சஞ்சீவி சாம்பலை தான் பக்தர்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக பாபா கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட நோய் தீர்க்கும் மருந்தை நம்மளை நெற்றில் இட்டுப்போம். இந்த கோயிலுடைய அற்புதம் என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலை கட்டினது பாபாவுடைய பக்தர் தோண்டிராம் பாபான்னு சொல்லிட்டு. அவர் பாபாவை பார்த்ததில்லை, ஆனால் பாபாவுடைய ஒரு தீவிரமான பக்தர். 1992 வருடம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இந்த கோயில் பார்த்திங்கன்னா திரு தோண்டிராம் பாபா அவர்களின் மூலம் அறக்கட்டளை சார்பாக ஏராள சாய் பக்தர்கள் முன்னாடி இங்கு பாபாவுடைய அற்புதமான 6 அடி கொண்ட பளிங்கு சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சாய்ராம், இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோபர்கான் ரயில் நிலையத்திலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் சாய்தாம் மந்திருக்கு வந்துடலாம். அதே போல் நீங்கள் ஷிரடியிலிருந்து வரணும்னா நீங்கள் ஒரு 15லேருந்து 16 கிலோமீட்டர் கடந்து வரணும். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். சாய்ராம், ஷிரடிக்கு வரக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா கோபர்கான் சரௌண்டிங்கில் நிறைய கோயில் பார்ப்பாங்க, சாய் தவபூமிலாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த கோயிலை மிஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான கோயில். அதே போல் இந்த கோயிலுக்குள்ள ஒரு அற்புதமான பாபாவுடைய புகைப்படம் இருக்குது. அதை பற்றி வீடியோவில் நான் எண்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உள்ளே வந்துட்டோம். அற்புதமான நம்ம பாபாவுடைய ஸ்ரீ சாய்தாம் மந்திரில் இருக்க நம்ம பாபாவை நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். சாய்ராம். சரி, நம்ம கோபர்கான் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய கோயில் விரல் விட்டு எனலாம் 2 கோயில் தான் இருக்குது. ஒன்று கோபர்கான் மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பாபா தபபூமி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோபர்கான் ரயில் நிலையத்துக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்ரீ சாய்தாம் மந்திர். இந்த சாய்தாம் மந்திர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அமைதி கொடுக்குற இடத்துல அமைஞ்சிருக்கும். இந்த அற்புதமான ஸ்ரீ சாய்தாம் மந்திர் ஷிரடிக்கு வரக்கூடிய அநேக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கு தான் நம்ம போவோம். இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்தாம் மந்திரில் இருக்கிற நம்ம பாபாவுடைய திருரூப மூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாய்தாம் மந்திரில் பாபாவுடைய திருரூப மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணார்ல பாபாவுடைய பக்தர் திரு தோண்டிராம் பாபா, அவருடைய சமாதி மற்றும் அவருடைய திருரூப சிலையை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவருடைய சமாதிக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே சாய்ராம், இந்த வீடியோ பதிவில் இவர் தான் தோண்டிராம் பாபா. இவருடைய அந்த அற்புதமான முயற்சியில் தான் கோபர்கான் ரயில் நிலையம் பக்கத்தில் அற்புதமான இயற்கை சூழ்ந்த இடத்துல ஸ்ரீ சாய்தாம் மந்திர் பாபாவுடைய ஆசீர்வாதத்திலும் திரு தோண்டிராம் பாபா அவர்களின் முயற்சியாலும் கரெக்டாக 1992 வருடம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பாபாவுடைய புனிதமான 6 அடி உயரம் கொண்ட அற்புதமான பளிங்கு சிலை பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. சாய்ராம், இந்த கோயிலை சுற்றி இயற்கை வளங்கள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கோயிலில் இன்னொரு 2 மகிமைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுறோம்ல சாய்ராம், இந்த தியான மண்டபம். இந்த தியான மண்டபத்தில் பாபாவுடைய ஒரு அற்புதமான புகைப்படம் இருக்குது. அந்த புகைப்படத்தை இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிவிடுங்க. இந்த புகைப்படம் ஒரு பெயிண்டிங்கால் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் தான். இந்த புகைப்படம் பாபா பிக்ஷாக்கு போகிற மாரி ஒரு ஒரிஜினலாக ஒரு புகைப்படம் செஞ்சுருப்பாங்க. இந்த புகைப்படத்துடைய அற்புதம் என்னன்னா, பாபாவுடைய அந்த கூர்ந்த பார்வை நீங்கள் பாபாவை தொடர்ந்து பார்க்கும்பொழுதும் சரி, பாபாவே உங்களை பார்க்குற மாரி இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான புகைப்படத்தை தான் நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னொரு அற்புதமான ஒரு புகைப்படம் இருக்குது. அந்த புகைப்படத்தை நீங்கள் எங்கே தேடலாம் கிடைக்காது. இந்த ஒரு சாய்தாம் மந்திரில் மட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இப்போ சாய்தாம் மந்திரில் தோண்டிராம் பாபா அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல எண்ணற்ற பாபாவுடைய புகைப்படங்கள் இருந்தாலும் பேர் சொல்கிற மாரி பாபாவுடைய ஒரு அற்புதமான புகைப்படம் இருக்குது. அந்த புகைப்படத்தில் பாபாவுடைய அந்த பிக்சர் பாருங்கள். பாபா ரொம்ப வயசான தோட்டத்தில் இருப்பார். அவருடைய அந்த தொண்டை குழாய்க்கு பக்கத்தில் பாருங்கள் சிவலிங்க தெரிகிற மாரி ஒரு அற்புதமான காட்சி தெரியும். நான் உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன்.
நீங்கள் தொடர்ந்து தரிசனம் பண்ணுங்க செய்கிறோம். இந்த அற்புதமான காண கிடைக்காத நம்ம சாயப்பாவுடைய அற்புதமான புகைப்படம் வந்து கோபர்கான் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ சாய்தா மந்திரில் தோண்டிராம் பாபா அவர்கள் வீட்டில் தான் இந்த அற்புதமான புகைப்படம் இருக்குது. நம்மளுடைய சாய்ராம் டூரிஸ்ட் மூலமாக ஷிரடிக்கு வரக்கூடிய பக்தர்களை தவறாமல் ஒவ்வொரு பயணத்திலும் இந்த ஆலயத்துக்கு கொண்டு போகிறோம். இங்கே இருக்க பாபாவுடைய அந்த அற்புதமான புகைப்படத்தில் பாபாவுடைய அந்த தொண்டை கீழே தெரிகிற சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஷிரடி போனீங்கன்னா இந்த சாய்தா மந்திரை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த கோயிலை சுற்றி இருக்கிற எண்ணற்ற அற்புதமான பாபாவுடைய நீலைகளை நீங்களும் மனதார பகிருங்க. நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். அல்லா மாலிக்.